ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ளேவர் சமையல். நம்ம இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, ரொம்பவே சூப்பரான ரொம்பவே முறுமுறுன்னு இருக்கக்கூடிய நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கக்கூடிய நெத்திலி மீன் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் குழந்தைங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வேண்டானே சொல்ல மாட்டாங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த நெத்திலி மீன் ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் அப்படியே கூடவே லைக் பண்ணி தட்டிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து 1/2 கிலோ அளவுக்கு நெத்திலி மீன் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கிடுவோம். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிடுவோம். கார்ன்ஃப்ளவர் மாவு அரிசி மாவு சேர்க்கறனால நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். அப்புறம் இந்த மீனுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் எடுத்துக்கலாம். நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்தக்கன எடுத்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் எடுத்துக்கிடுவோம். அடுத்து இந்த மீனுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு முக்கியமான பொருள் ஆட் பண்ணணும். முட்டை ஆட் பண்ணுறேன். இதில் வந்து வெள்ளைக்கருவு மட்டும்தான் ஆட் பண்ணிக்கோங்க, மஞ்சக்கருவு ஆட் பண்ண வேண்டாம். அந்த வெள்ளைக்கருவு மட்டும் ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் நம்ம வெள்ளைக்கருவு மட்டும் ஆட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை எல்லாம் ஒன்று சேர்ந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா கலந்து எடுத்து வச்சாச்சு. நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை அந்த மசாலாவோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மீனில் எல்லா பக்கமும் நல்லா மசாலா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்படி தனியாக மூடி வச்சு ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊற வச்சுருவோம். 1/2 அன் ஹவர் கழித்து பொரித்து எடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர் போல் ஆயிடுச்சு. நல்ல மீனும் நல்ல மசாலா எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து நல்லா ஊறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம பொரித்து எடுத்துக்கிடுவோம். அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா ஆயில் நல்லா சூடாயிருச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மீனை ஒவ்வொன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நீங்கள் இதே மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக மீன் சாப்பிடாத குழந்தைங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்ல சூடாக சாப்பிடும்போது நல்ல கிறிஸ்பியாக ரொம்பவே டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. இப்போ எல்லா பக்கமும் நல்ல ஈவனாக கோட்டாகி நல்லா பொரித்து எடுத்தாச்சு. இப்போ இதை தனியாக வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். மீதம் இருக்கிற மீன் எல்லாத்தையுமே இதே மாதிரி பொரித்து எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ரொம்பவே சூப்பரான நல்ல கிறிஸ்பியான நெத்திலி மீன் ஃப்ரை வந்து ரெடி ஆகிருச்சு. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.